பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ரேமா வார்த்தை, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருடைய கரம் மிகவும் வல்லமை படைத்தது. அந்த வல்லமைக்கு ஈடாக, அவருடைய கரத்தின் வல்லமைக்கு ஈடாக இந்த பூமியில வேற எந்த வல்லமைக்கும் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய கரத்தினால் சகலத்தையும் ஆளுகிறார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த வார்த்தை அழகாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்த என் கரத்தினாலா. ஹல்லேலூயா. சோத்திரம். மேன்மை இல்லாமல் இருக்கிறீர்களா? அநேக இடத்தில் தாழ்மைப்பட்டவர்களா? அநேகருக்கு முன்னே சிறுமைப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் என்னுடைய கரத்தினால் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே செபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேன்மைப்பட வேண்டும், என் கையின் பிரயாசம் மேன்மைப்பட வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மைப்பட வேண்டும், என்னுடைய சபை, என்னுடைய ஊழியம் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் மேன்மைப்பட வேண்டும். இந்த வார்த்தையை சொல்லி செபிக்கும் பொழுதே ஓங்கிய கர்த்தருடைய புயத்தை உடைய கரம் இறங்கி வந்து உங்களுடைய காரியங்களை மேன்மைப்படுத்த போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். ஆடுகளுக்கு பின்னே அலைந்து திரிந்த ஸ்தோத்திரம், அவர் சொல்லுகிறார், சிறியவன் குப்பையில் இருக்கிற என்ன அந்த கரம் உயர்த்தி வைத்ததல்லவா? ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர வைத்து ஆளுகை செய்ய வைத்ததல்லவா? நான் சொல்லுகிறேன், தாவீது எல்லாராலும் துரத்தப்பட்டான், வெறுக்கப்பட்டான். ஆனாலும் தாவீதை ஆண்டவருடைய கரம் மேன்மைப்படுத்தினதல்லவா? ஹல்லேலூயா. அடிமையாய் போன இடங்களில் சோத்ரம் தானியேல, சாத்ராக், மேசாக், நேகோவை ஆண்டவருடைய கரம் எவ்வளவு மேன்மைப்படுத்த வைத்தது. ஹல்லேலூயா. சிறைச்சாலை கைதியாய் இருந்த யோசேப்பை கர்த்தருடைய கரம் ராஜாவுக்கு மேலாக உயர்த்த ஆரம்பித்தது அல்லவா? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எவரையும் மேன்மைப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல யாருக்கு முன்னே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களை, உங்க குடும்பத்தையும், உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்கள் மேன்மை அடைய போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த கரம் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கரத்தின் வல்லமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நிச்சயமாய் அந்த கரம் சில குழியிலிருந்து, சில பாதாளத்திலிருந்து, சில நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகளில் இருந்து இந்த கரம் உங்களை மேன்மைப்படுத்த போகிறது. கண்களை மூடி அந்த கரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? அந்த கரத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, அந்த கரத்தை அனுப்புங்கப்பா. யாரெல்லாம் செபிக்கிறார்களோ, எவரையும் மேன்மைப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய கரம் என் ஜனங்களை ஒரு விசை மேன்மைப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. அந்த கரம் அவருடைய குடும்பத்தை, ஊழியங்களை, கையின் பிரயாசத்தை இதுவரை இல்லாத அளவு அடுத்த எல்லைக்கு அவர்களை மேன்மைப்படுத்தட்டும். அந்த கரத்தின் வல்லமையை பார்க்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய கரம் இப்ப இறங்கி வந்திருக்கிறது. ரிசீவ் பண்ணுங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க லைஃபையும் கர்த்தர் இந்த கரத்தை அனுப்பி மேலே கொண்டு வர போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.